Hello guys, welcome back to my YouTube channel. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல சுத்தி காமிப்போம்னு சொன்னோம்ல. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்கு இடம் சுத்தி காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அது என்ன இடம் அப்படின்னா பட்டமடை அப்படின்னு சொன்னாலே அங்க ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா பாய். ஸோ அங்க இருக்க பாய் அசோசியேஷன், அதாவது அங்க இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்ல, அதை நாங்க பார்க்கலான்னு போனோம். அப்படியே அதை உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பட்டமடை பாய் அசோசியேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அவங்கதான் இன்னைக்கு ஒவ்வொரு இடமா சுத்தி காமிச்சாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க எங்க போனோம் அப்படின்னா அதாவது ஹேண்ட்லூம் கையிலேயே தைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. பாய் கையிலேயே தைப்பாங்கல்ல, அங்கேயே கூப்பிட்டு போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்க அன்னைக்கு போன அன்னைக்கு யாருமே இல்ல. அன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால எல்லாருமே தொழுவ போயிட்டாங்களா. அவங்க ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, அவங்க தான் தைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தோம். அது எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கோர புல் இருக்குல்ல, அதை நல்லா ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து வர ஃபைன் நூல் வச்சுதான் அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நாள் ஆகும் எனக்கு அது செய்யறதுக்கு. 2 months ஆகுமா ஒரு புல் பாய் செய்யறதுக்கு 2 months ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாயோட ரேட் கேட்டீங்க அப்படின்னா 10,500 rupees. அந்த ஒரு பாய் 10,500 rupees. அப்படின்னா இப்ப கவர்மெண்ட் அவங்க புதுசா ட்ரைனிங் ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சங்கல்ப் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. புதுசா அவங்களுக்கு ஏற்கனவே பாய்னா அப்படின்னா சும்மா பிளெயினா சாண்ட் கலர்ல சைட்ல பார்டர் வச்ச மாதிரி இருக்கும். இப்ப அதுலயே நிறைய கலர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, புதுசா கலர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் புது மாடல்லாம் டிசைன் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டிசைனர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரைனிங் இடத்தையும் அவங்க சுத்தி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமா பாய் செய்வோம்ல, அந்த இண்டஸ்ட்ரீஸ் காமிச்சாங்க. அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு விற்பாங்க இல்லையா, அந்த கடைக்கு போனோம். அங்க அவங்க நிறைய காமிச்சாங்க. இந்த பாயிலே அவங்க கூட, அப்புறம் பர்ஸ், அப்புறம் லெட்டர் கார்டு, லெட்டர் பேட்ஸ், அதுக்கப்புறம் டைம் டேபிள்ல போடுறதுக்கு அந்த திங்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. எல்லாமே அவங்க பாயிலே கையிலேயே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. விசிறி எல்லாம் காமிச்சாங்க. ஸோ அந்த இடத்தையும் நான் உங்களுக்காக காட்டுறேன். handbagging, விசிறி, பென் ஸ்டாண்டு, லேடிஸ் பேக், பூஜை கூட, மணிகஸ். எல்லாமே கோரையில செஞ்சிருக்காங்க. இது மூங்கில்.
கைவினை பொருள் இதெல்லாம் அதெல்லாம் பட்டுப்பாய். மேல அப்படி பாத்தீங்கன்னா பென் ஸ்டாண்டு. இது ஓபன் பண்ணலாமா? ஆமா பார்க்கலாம். கலர் தான் வித்தியாசம், மாடல் ஒன்று. இது பட்டு பையில பண்ணிருக்காங்க. பட்டு பையில பண்ணிருக்காங்க. பட்டுனா உட்காந்து நெசவு பண்ணுறது கையால. நீ கையில வச்சுக்க. கையிலேயே எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. எல்லாமே கைவினை பொருட்கள் தான். நீங்க யூசுவலா வந்து பாய் தான் பாத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஹேண்ட் பேக், பென் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் விசிறி எல்லாம் செஞ்சு பார்த்துக்க மாட்டீங்க. ஓ இது லெட்டர் பேட். நம்ம அந்த லெட்டர்ஸ் ஏதாவது மெயின் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல. 80 rupees ஆம். நல்ல ஃபினிஷிங்ல. சிலர் வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து வீட்ல வைக்கிறதுக்கு வந்து விரும்புவாங்க. காசி யாத்திரை விசிறி தான். விசிறி. அது ஐயர் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த ஒன்லி ஒன் யூஸ் மட்டும். இது வந்து ஒருத்தர் இப்படி பிடிச்சு ராஜாக்கள். ராஜாக்கள் அப்படி விசுவாங்கல்ல. இது காசி யாத்திரை ஐயர் அது வேற. அது மயில ஏறி போட்டு அதே மாதிரி இருக்கு. மிஷின் பாக்ஸ். இது பட்டுப்பாய் 400 ரூபாய். டைனிங் டேபிள் மேட் ஒரு செட் 500 ரூபாய். இது தாம்பள பை 150. இது 200. அது மிஷின். இது பட்டு. அதோட பேபி மேட் பட்டு பாயிலே பேபி மேட். பேபி மேட் இதெல்லாம் டிசைன் மேட் 3500 ரூபாய். ₹1500 சிங்கிள் விமிங். நேம் போட்டு நேம் போட்டா 2500. இது கல்யாண பையனா? கல்யாணம் பை நேம் போட்டு நேம் இல்லைன்னா 2500 அப்படி. அதோட சில்க் மேட் மட்டும். இது சில்கா. சில்க் மேட் 19 எப்படி விலை போன பாரு. எவ்வளவு ஆகும்? இது 10,500 ரூபாய். இது கோரை தானே? கோரை வந்து மெல்லிசா. ஆமா ஆமா ஆமா. இது சில்க் மேட் போடுவாங்க. இது ஒரு நிமிஷம் கொடுங்க. பட்டு சாரியை வந்து காஸ்ட்லியா வாங்கி பார்த்திருப்பீங்க. பாயிலே காஸ்ட்லியான பாய் இந்த பாய் தானா. இது வந்து சில்க் பாய். இதோட ரேட் எவ்வளவு அப்படின்னா 10,500 rupees. இந்த சிங்கிள் பாய் வந்து 10,500 rupees. இது வந்து நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கா இந்த பாய். தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம சிலருக்கு வந்து இந்த பாயில வந்து அந்த வரி வரி வரும் சொல்லுவாங்கல்ல, அந்த இதுக்கு வந்து இந்த இது தொட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் வித்தியாசம் தெரியுது. ஆக்சுவலி அந்த த்ரெட் வந்துட்டு நம்ம ஆக்சுவலி ரொம்ப மெல்லிசா இருக்கும். இந்த த்ரெட் நம்ம ஆக்சுவலி தொட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். அவ்வளவு மெல்லிசா இருக்கும். லைக் ரெஸ்ட் பாய் விட ரெஸ்ட் கொஞ்சம் திக்கா இருக்கும். அது ரொம்ப மெல்லிசா இருக்கு. இது 4வது தலைமுறை. அவங்க நன்னா அவங்க அக்கா அக்கா பையன் நடத்துறாங்க. இதே மாதிரி பத்தமுடைய 2 பாய் கடை. ஒன்று செய்யுது சுலைமான், ஒன்று சுல்தா. நாங்கள் மிஷின் ஃபேக்ட்ரியும் போட்டிருக்கோம். கையால் நெய்து வீட்டில் நெய்து கடைகளும் விற்பனை பண்ணுறோம். கடைசி ஃபாத்திமா கிட்ட கொஞ்சம் क्वेश्चंस கேட்டோம். அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிருந்தாங்க. பத்தமடை அப்படினாலே வந்து பாய் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சோ இப்போ நம்ம வந்து பத்தமடை அந்த பாய் நெய்வாங்கல்ல, அங்கதான் வந்திருக்கோம். அந்த அசோசியேஷனுக்கு தான் வந்திருக்கோம். அக்கா உங்க பேர் என்னக்கா? பாத்தீங்க இவங்க தான் வந்து இங்க மெயின் ஒர்க்கர்ல இங்க கொஞ்சம் மெயினா இருப்பாங்கல்ல, ஹெட் மாதிரி இருப்பாங்கல்ல. ரொம்ப வருஷமா இங்க ஒர்க் பண்றீங்களா? 6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா?
இவங்க தான் நமக்கு வந்து இப்போ இனிமேட்டு நான் இப்போ கேட்க போற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண போறாங்க. எப்படி இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த அசோசியேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. நம்ம ஒன்னொன்னா கேட்கலாம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த இது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து 1954 ஸ்டார்ட் பண்ணாங்க. 54. இது கிட்டத்தட்ட 5 தலைமுறையா இருக்கு. 5 தலைமுறையாவே நாங்கள் பால் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷமாவே இந்த தலைமுறை அதான் 5 ஜெனரேஷனாவே அவங்க வந்து இந்த பாய் நெய்யறது தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு முன்னாடி இந்த சேல்ஸ் வந்து இப்போ இருக்காது இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்கு இப்போ உங்களுக்கு? அதை உங்களுக்கு எப்படி ஏத்துக்க முடியல? அந்த அது எப்படின்னா முதல்ல வந்து பாய் தான் அதிகமாக விளையாடுவாங்க. பாய் நல்லா சேல் ஆகும். எங்கிட்ட வந்து 50 நம்பர் 100 120 செக்மெண்ட் பயன்படுத்தி பல வெரைட்டிகள் இருக்கு. பாய் தான் கொடுத்துட்டே இருக்கோம். அப்புறம் இடையில வந்து எங்களுக்கு தொழில் கொஞ்சம் வழி வந்துச்சு. பாய் அவ்வளோவா சேல்ஸ் ஆகலை. அப்புறம் அது எங்களால் வேறு தொழிலும் தெரியாது. இதுதான் எங்களுக்கு ஒரு பிரத்யேகமான தொழில். அப்போ நாங்கள் அது கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி எப்படியாவது வியாபாரம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட்டில் தான் பேக்கு பர்ஸு இதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் பழையபடி இந்த தொழிலை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மார்க்கெட்டிங் சம்மந்தமாக நிறைய பண்ணி இப்போ கொஞ்சம் பழையபடி கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணியே கொண்டு வந்துருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்படியா? இப்போ இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த ஹெல்ப் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காதின்னு சொல்லுவாங்களே, அங்கே எக்ஸிபிஷன்லாம் நடத்துவாங்க. அப்போ எங்களை தருவாங்க. நாங்கள் அங்கே போய் எங்கள் பொருட்கள்லாம் கொண்டு போய் நாங்கள் அங்கே சேல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறைய புதுசாக இருக்க கலெக்டர்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணுவாங்க. எங்களுக்கு தேவையான ஹெல்ப் நிறைய பில்டிங் செட் பண்ணுறது இப்படி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க? எங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. வீடியோ ட்ரைனிங், அப்புறம் டை பண்ணுறது, கலர்லாம் நாங்கள் ஒவ்வொரு வெக்கேஷன் ஆடின்னு சொல்லி கலர் பண்ணுற ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. புதுசா கலர் நிறைய பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு பாய் நெசவு மட்டும் தான் செய்வோம். பாய் நெசவு செஞ்சு சொசைட்டிக்கு கொடுப்போம். சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கொடுப்போம். இப்போ எங்களுக்கு திருநெல்வேலி கலெக்டர் விஷ்ணு சந்திரன் அவங்க வந்து பதவிக்கு அவங்க யாருமே அவங்க சர்க்குலேட்டாக இருக்கும்போது எங்க கூட நிறைய சொசைட்டி தெரியும் கடவுளுக்கு வருவாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக ஆன உடனே எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஸ்பெண்டிக் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் மூலியமாக ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு ஏற்படுத்தாங்க. அது வந்து போன ஜனவரி 11 ஆரம்பிச்சு 20 நடந்துச்சு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது என்னன்னா நாங்கள் லீவ் பண்ணுறது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது எங்களோட மார்க்கெட்டில் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறது மேக்ஸிமம் எங்களோட காசு வெளியில் போகணும். வீட்டுலேயே இருந்தால் எதாவது பண்ணுவோம். எங்களால் வெளியில் போக முடியாதனால வியாபாரம் வந்து எங்களுக்கு ஒரு சாத்தியங்களான ஒரு விஷயம் மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் வீட்டில் இருந்துட்டு எங்கள் மொபைல் மூலமாக எப்படி சேல் பண்ணுறது, கஸ்டமர் எப்படி மீட் பண்ணுறது, அவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணி நம்ம பொருள் சேல் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் பழையசே நாங்கள் பழைய டிசைன் பழைய மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ட்ரெயினிங் புது கலர்ஸ் புது டிசைன் நிறைய எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த ட்ரெயினிங் வந்து எங்களோட லைஃபே அப்படி மாற்றிச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க மார்க்கெட்டிங் இப்ப கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்களே, சோ அதனால அவங்க மார்க்கெட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களே வந்து எல்லாத்தையுமே கையிலேயே செஞ்சதுனால குவாலிட்டியா இருக்கட்டும், அது ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு நிலைக்கும். நம்ம நிறைய பேருக்கு இந்த கஸ்டமைஸ்டு திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, வீட்லயே செஞ்சதுனால அவங்களோட லவ் எல்லாம் சேர்த்து அதை செஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால அது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் இந்த இதை விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் அவங்களோட வெப்சைட்டை வந்து கீழே கொடுக்குறேன், ஆன்லைன் வெப்சைட்டை. நீங்க அதுலயும் போய் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்லயே வந்து கிடைச்சிரும். தேங்க்யூ ஃபாத்திமா அக்கா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா சுத்தி காமிச்சிங்க. பொறுமையா நாங்க கேட்குற கொஸ்டின்களை பொறுமையா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. எங்க வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் வாங்குங்க.